கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 228ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும், அவருக்கு பிடிக்காத செய்யக்கூடாது. இப்படி உங்களுக்காக எத்தனையோ ஊழியக்காரர்கள் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? நீங்க யோசிப்பீங்க, எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ ஊழியம், இன்னும் இப்படி பெருக்கி போச்சே அப்படிலாம் கூட நீங்க சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவரை நேசிக்கிறவர்களுக்குன்னு ஸ்பெஷலான கிஃப்ட் எல்லாம் லைஃப்ல கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாரு. அஃப்கோர்ஸ் உலகத்தாரும் அதை அசால்ட்டா அடைஞ்சிடுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நித்திய மகிழ்ச்சி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வேதனை இருக்கவே இருக்காது. உலகத்தார் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவாங்க, ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத வேதனைகள் காணப்படும். ஆனா கர்த்தரை தேடுகிற நமக்கோ நித்திய ஆசீர்வாதமும் வேதனை இல்லாத ஆசீர்வாதமும் அவர் நமக்கு தருகிறார். இன்னைக்கு கூட பாருங்களேன், சொல்றதையே நம்ம எப்படி கூப்பிடுறாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மெல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னுடைய லைஃப்ல ஆசீர்வாதமே இல்லையேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரை சார்ந்திருக்கீங்கல்ல, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறீங்க பாத்தீங்களா? அப்பா, பிதாவே அப்படின்னு கூப்பிடுறீங்க இல்லையா? அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தாங்க. இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்குது சொல்லுங்க? நிறைய பேருக்கு அவருடைய நாமமே தெரியலங்க. ஆண்டவருடைய நாமம் தெரியாமையே எத்தனையோ சந்ததியா வாழ்ந்து பாதாளத்துக்குள்ள போயிருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு நம்மை பார்த்து, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். எதை பத்தி கவலைப்படாதீங்க. பூமியை சுதந்திரிக்கும்படியான ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அறிக்கை செய்து சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். விசுவாச அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த மகா பெரிய ஆசீர்வாதத்திற்காக நன்றி. எங்களை நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைத்தீரே. நாங்க நினைச்சோம் அப்பா, நாங்க சபிக்கப்பட்டவர்கள், நாங்க இப்படியே கஷ்டப்படுறதுக்காக பிறந்தவங்க நாங்க நினைச்சோம் ஆண்டவரே. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வெளிச்சத்தை எங்கள் மேல் நீர் வைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். நாங்க பூமியை சுதந்திரத்து உமக்கு சாட்சியாய் இருப்போம் என்று உறுதியாய் நம்புகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமா செய்வார். God bless you.